ரூமை கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. சலானா? என்ன சலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கௌண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க்னே. அக்கௌண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சௌடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க தங்கச்சி கொலை பண்ணாங்க. இது உண்மை. உண்டா? நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர்ட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ. என்னங்க எல்லாரும்? யாரோ 4 பேர் கார்ல வந்தாங்க. அவ கண்ணு தெரியாதவன் சார். அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எங்க அந்த பையன்? சொல்ல தெரியாது. எங்க எவிடன்ஸ்? டேய், அவனை விட்டுறா. அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீதா, சீதா, யாருது? போன் வந்திருக்கு. யாரு தெரியல. ஹலோ. உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. அதை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். இல்ல உங்க அண்ணனை யமனுக்கு பலி கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக உன் சொந்த அண்ணனை யமனுக்கு பலி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது? எங்க? ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் பூத் தானே? சரி. அடடே, பக்கத்து வீட்டு பட்லின்னு எங்க படுத்திருக்கு? மா மா அம்மாடே. அங்கிள், அக்கா எங்க வீட்ல வந்து போன் பேசினாங்க. போன் பேசிட்டு அழுதாங்க. கொலைகாரங்க உங்களை கொல்ல போறதா சொன்னாங்க. அவங்க 11 o'clock உங்களை கொன்னுருவாங்களா? ஏன் அங்கிள், உங்களை கொன்னுருவாங்களா? அப்புறம் இங்க உட்காந்து அழுதாங்க. அப்புறம் பீரோக்குள்ள இருந்து சாம்பல் கலர் பேக் எடுத்துட்டு ஃபாஸ்டா போயிட்டாங்க. நான் இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்து தானே, இப்பவே வந்துறேன்னு சொன்னாங்க. மேடம், மெட்ராஸ்குள்ள எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல டெலிபோன் பூத் இருக்கு? பீச் ஸ்டேஷன், சென்ட்ரல், எக்மோர், கோடம்பாக்கம், நியர் ஏர்போர்ட், திருசூலம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ மேடம்.
பையங்க அந்த ஆள் எடுத்துட்டு ஓடிட்டான். ரிவால்வர்ல 6 புல்லட் தான் சார் இருக்கும். அழிச்சிடுறேன். இனிமே இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது உங்க பாஸ் கிட்ட சொல்லி மக்கள் என் பக்க படத்துல வர மாதிரி ஒரு மிஷின் கன் வாங்கி தர சொல்லுங்க. பாஸ்கர், என் தங்கச்சியை மன்னிச்சிருப்பா. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சேன். அதை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டிய. நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா பெரிய அட்வொகேட்ங்கிற கிரீடம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா எங்க அண்ணனை பலி கொடுத்ததா அந்த கிரீடத்தை நீங்க சூட்டிக்கணுமா? மகுட சூட்டிக்கிறதுக்காக நான் ஒண்ணு இந்த கேஸ்ல ஆஜராகல. ஒரு தாயோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக ஆஜரான. இத பாருங்க, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. என்ன வளர்த்து ஆளாக்குனது என் அண்ணன் தான். அவர்தான் எனக்கு எல்லாம். இன்னொருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என் அண்ணனை பலி கொடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய தியாகம் இல்ல. சீதா, நீ உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் பாராட்டுறேம்மா. ஆனா அதுல 10ல 1 பங்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தங்கச்சி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெயபாஸ்கர் ஒரு அட்வொகேட், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கேஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் he is my brilliant student, he is my hero. அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு போராட்டம். எடுத்து நடத்துற ஒவ்வொரு கேஸ்லயும் என் ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும். அதுக்காக நான் உயிரை கூட தருவேன். நீ என்னடான்னா என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் கேஸ சாகடிக்கலான்னு பாக்குற. இந்த பாருமா, இந்த கேஸ்ல மட்டும் அவன் தோத்தான்னா அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஒரு நல்ல காரியத்துக்காக உங்க அண்ணன் சாகிறது சரியா, இல்ல தோத்து போய் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது சரியா? நீயே முடிவு பண்ணிக்க. என்ன மன்னிச்சிருங்க.